ஆமா இந்த ஊரை கடுக்க வந்துருக்கியா இந்த ஊரை திருத்த வந்துக்கிறா கடுக்க வந்துக்கிறா என்னடா பஞ்சார ஓய் என்ன அடிச்ச காரணம் என்னடா சொந்தமா வந்தமா தெரிஞ்சவனா அறிஞ்சவனா அத்தமாவனா மாமாவனா நீ யாரு நான் யாரு என்ன அடிச்ச காரணம் என்னடா ஒரு எங்க தமிழ்நாட்டு வழக்கம் ஆமா ஒரு பெண்ணாக இந்த புயல் பிறந்து விட்டா என்ன பிறந்துட்டா இதே உள்ள மரமாவளி கொடுப்பாங்க மரமாவளி இருக்க கொடுப்பாங்க ஆமா ஆமா இல்ல பக்கத்துல கொடுப்பாங்க சரி கொடுப்பாங்க அந்த பெண் அந்த வீட்டுக்கு சென்று மாமியார் கொடுமைங்களா மாமியார் கொடுமை இருக்கு மாமியார் கொடுமைங்களா மாமனார் கொடுமை இருக்கு ஓரத்து கொடுமைங்களா ஓரத்து கொடுமை இருக்கு கொய்தார் கொடுமைங்களா கொய்தார் கொடுமை இருக்கு பெரிய அவன் கொடுமை தான் பெரிய கொடுமை என்ன கொஞ்சம் ஏமாந்துட்டா போதும் அண்ணன் போட்டாட்டி கோயப்படுவான் அப்படி உருவா சொன்ன கொஞ்சம் ஆமா இல்ல அஞ்சாறு பக்காளி கொடுமை இருக்கும் அந்த பெண் அந்த வீட்டுக்கு சென்று சரி ஆத்தா மகமாரி தாயே தாயே மகாராஜ் முடிஞ்சு குலசேகர தலைவரா குலசேகர தலைவர் அப்ப மணிகண்டன் திருவண்ணாக சேர்ந்து இது எங்களுக்காக வேண்டி ஒருவர் கொடுத்திருக்கின்றார் அந்த குடும்பத்திலே மகமாரி அம்மனை சுபாக்கியம் அந்த பெண்ணாதி வீட்டுக்கு சென்று மகமாரி தாயே விநாயக பெருமாளே முருகன் பெருமாளே ஐயா அப்பா இந்த ஊர்ல எத்தனை தெய்வம் இருக்கோ சாமி இருக்கோம் அத்தனை சாமி பொங்கல் வைக்கிறேன் பொங்கல் வைக்கிறேன் இவங்க எல்லாரும் செத்துணும் எல்லாம் செத்துனா மாமியா மருமாவா முத்தா ஓரத்து முத்தாரு கோயினாரு எல்லாம் செத்துணும் நான் எங்க வீட்டுக்காரர் மட்டும் சந்தோஷமா வாழணும் அப்படின்ட்டு வேண்டலாம் அது ஒரு நாயங்க சரி அது பொறம்போக்கு அது நாயகர் நாயே தோசைக்கால நாயே கசகால மூஞ்சில நாயே சொல்றா 5 பல்லு குத்தி அங்காளம்மா தாயாரே ஆமா அங்காளம்மா தாயாரே ஆம்படியா சாவுன்னு சொல்றியே ஆமா ஆம்படியா அவன் செத்தாதான் காத்து ஓட்டமா கிடக்கலாம் காத்து ஓட்டமா கிடக்கலாம் ஆமாடா பெரிய தொல்லை அவன் தொல்லை அப்படி ஆம்பளை செத்தா வச்சுக்க ஆமா பூவே அந்த பூ நடக்காது தேவையில்லை 45 ரூபாய் ஒரு முழம் இருக்கட்டும் பூ அதை வாங்கி வச்சா என்ன வைக்க தேவையில்லை பையா நடக்காது வாங்கடா குங்குமம் அந்த பொட்டு குங்குமம் நடக்காது அதுவும் தேவையில்லை ஒரு வாரத்துக்கு 1 கிலோ ஆகுது குங்குமம் மட்டும் எனக்கு மட்டும் இந்த மாதிரி மைதானம் மட்டும் வச்சா ஏன் வளர்க்குது ஆமா அதுவும் தேவையில்லை நடக்காது வேணாம் கையில போறாங்க ஒரு வளையல் நடக்காது அதான் தேவையில்லைன்னு நொறுக்கி போட்டு வந்துட்டேன் ஆமா கால போறாங்க கால் பட்டி அந்த கால் பட்டி நடக்காது அதுவும் தேவையில்லை அட தம்பி இந்த விரல்ல மோதிரம் போட்டு நடந்து போனா என்னமோ காலில் விலங்கு மாட்டி வச்சுக்கிறாள் தெரியுதுல தம்பி தேவையில்லை சரிங்களா தாலி ஆமா அந்த தாலி நடக்காது தம்பி இம்மா பொருள் சொன்னிய எனக்கு ஆத்திரம் வந்ததா பார்த்தியா இல்லையே தாலி பத்தி சொன்ன மாதிரி எனக்கு ஆத்திரம் தாங்கற தம்பி ஆம்பளைக்கு போற டவுன் பக்கம் ஆமா ஒரு 5 ரூபாய் 5000 ரூபாய் ஒரு மஞ்சா கவுரு ஆமா அந்த கவுத்து வாங்கிட்டு வராங்க ஆமா எங்க கழுத்துல அப்படி புடிச்சு இறுக்கி கட்டிடுறாங்க ஆமா அந்த கண்டாய கவுத்த நாங்க எம்மா நாளைக்கு சேர்ந்து நிக்கிறது ஆமா அது ஒரு 3 டன் வெயிட் இருக்கும் அது வேணாம் எம்மா நாளைக்கு சேர்ந்து கிடப்பேன் தேவையில்லாத சரி லாஸ்டா ஒன்று சொன்னீங்க என்ன என்ன சொன்ன காலு படி தள்ளி குத்தி காளியம்மன் தாயாரு யாரு வாயணும் காளியம்மன் தாயாரே யாரு வாயணும் அவர்தான் எவரு அவர் பேர சொல்ல எவரு 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 அவர் நல்லா இருந்தானா விதவிதமா நகை நட்டு எடுத்து போட்டுக்கலாம் விதவிதமா படம் சாக்கிட்டு எடுத்து கொடுப்பாரு ஆமாங்க டவுன் பக்கம் எந்த நேரமும் ஒரு வண்டியில் உட்கார வச்சு திட்டுன்னு போவாரு என்ன ஆமா போவாரு ஆமா நான் பார்த்தாலும் நல்லா தானே இருந்தேன் ஆமா நல்லா தானே வாழ்ந்தேன்
ஆமா பூமியிலவா நடப்பேன் தெருவில் நடந்து போனா கொஞ்சம் தலை நிமிர மாட்டேன். நிமிரத்தான் நடந்தா கட்ட வேலை தான் பார்த்து நடந்து போனேன். அப்ப ஏன் அப்படி கட்டு போன? அது ஏன் கேக்குற? ஏன் ஒருத்தி கூட நான் கூடனா அவன் அந்த வேலைக்கு போற விளையாட்டுங்குது. அவன் கூட கூட பாரு அவன் வேலை எழுதி கத்து கொடுத்துட்டான். அவன் எந்த தேவை அந்த தேவை கூடலாமா? அவன் கூட நீ கூடலாமா? நான் என்ன பண்ணுறது நல்ல ஒரு தான் அவன் கூட போனா அவன் அந்த வேலைக்கு வரணும். எனக்கு எப்படி தெரியும்? கம்பி போல யார் அவ ஆளு? யாரு தெரியாதா? எனக்கு எப்படி தெரியும்? 10 நாள் வேலைக்கு பொண்டாட்டி கூட கூட தான் போனேன் நான். நேற்று கூட எங்க அண்ணன் எங்க வீட்டுக்காரி பேர் தான் சாப்பிடுவாரு நீர் வாங்கி போட்டு அந்த
அந்த விருந்தாளி போன நான் கேக்குறேன். அவன் சாப்பிட்டு கோயிட்டு தான் போவான். ஆமா எங்க அம்மாவோட பாராட்டணும். எங்க போனாலும் எங்க வந்தவள தெரியாது. இந்த உருவத்தை உருவாக்கி விட்டாங்க பாரு. அவனே கடல்ல இருந்து கரும்புந்துற வரைக்கும் நீ தெரியாத ஆளா இருக்கக்கூடாது. அவனை உருவாக்கி விட்டாங்க பாரு. அதுதான் பெருமை நினைக்கிற போடா போடா நீ. இவன் கறி காரி வருது யாரும் தெரியல. என்ன என் காரி காரி போயுது? ஐயா அரசாங்க அமைச்சர் ஐயா வணக்கம் 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 அம்மா அம்மா வாயம்மா அவரை கூப்பிட்டா வணக்கம் வணக்கம் வணக்கம்மா போகலா வாங்கய்யா வணக்கம் வணக்கம் வாங்க 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 வணக்கம் வாங்கய்யா வணக்கம் ஐயம்மா என்னடா பையா யாரோ வச்சிருக்காங்க கண்ணேக்கு ஆவுன்னா எடுத்து இதான் வந்துட்டு இருக்கிறான் இந்த கண்ணேக்கு நிதானமா பேசுறாங்க எல்லாம் தானே இந்த அட பையா என்ன கேமல தானே யார் சொன்னது? டேய் ஓ என் கதையை கேட்டா ஐயோ எனக்கு வந்து ஒரு குறைய சொன்னா அப்புறம் எனக்கு வந்து ஒரு கஷ்டத்தை வெளியே சொன்னா ஒன்னிலே தண்ணி வரும் உன் கண்ணிலே தண்ணி வரும் ஆத்திரம் தாங்காத அழுதுருவேன் ஆத்திரத்தை இந்த மனசுல போட்டு நான் மக்கறேன்டா தம்பி கஷ்டம் என்னவோ என்கிட்ட சொல்லு. ஓ என்கிட்ட சொல்லு. உங்ககிட்ட சொன்னா ஓ இப்ப அவர் எஸ்ஐட்டு வந்து செஞ்சு வைப்பான். எந்த வகையில அவர் தள்ளி பாருங்க. போய் மாமியார் சின்ன மாமியார் வாங்கிட்டு போடா போடாடியே போடா ஆமா ஒரு பொண்ணுக்கு கஷ்டம்னு சொன்னா அடுத்த பொண்ணுகிட்ட சொன்னாதான் மனுஷன் நிம்மதியா. ஒரு பெண்ணினுடைய கஷ்டம் ஒரு பொண்ணுகிட்ட சொன்னதான் கஷ்டம் தெரியும். ஆயிரம் மனசுல கஷ்டம் இருந்தாலும் அந்த பெண்ணுடைய மனசு சலனமான உள்ளம் உண்மைதான். அதனால நீ பொண்ணு உண்மைதான் நானும் பொண்ணு சரி என் கஷ்டத்தை உங்ககிட்ட சொல்றேன். கண்டிப்பா உன் கஷ்டத்தை என்கிட்ட சொல்ல ரெண்டு பேர் கஷ்டம் என்கிட்ட சொல்லு. சைலண்ட் சைலண்ட் நல்ல வரலாண்டா ஒரே நிமிஷம். பாட்டு கச்சேரியில மைக்கு வச்சு பேசுவாங்க. அது எவ்வளவு தூரம் நாங்க சொந்த குரலையான்னு கேட்டா பானாபுரம் காட்டுமலையனூர் பழையனூர் இதெல்லாம் நாடகம் பெரிய சின்ன கொள்ளு இதெல்லாம் மிக சிறப்பா கூத்து பார்ப்பாங்க. கொஞ்சம் நல்லா அமைதியா பாக்குறீங்க தயவு செஞ்சு சொல்றேன். ஏன்னா எவ்வளவு அமைதியான இருக்கக்கூடிய ஊர் தானே. நாங்க பேசுற பேச்சு உங்க காதல் என்ன தெரிஞ்சாதான் நாடகம் பார்த்துட்டு இருக்கும். கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கு. இப்ப எப்படி கப்புன்னு இருக்கீங்க? சைலண்ட் சைலண்ட் நான் பாத்துக்கிறேன். சரி சொல்லுங்க. சரி சொல்லி மனுஷன் தேர்த்திக்கும். சரி நீ இருக்கிற பத்தியா நீ கம்மியான சாமியார் கிடையாது. சொல்லுங்க. உலகத்துல சொல்லுவாங்க ஆவண குடும்பத்துக்கு ஆண் ஒண்ணு பொண்ணு ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. அதே அந்த கோட்டை கட்டி வாய்மாச்சு. ஆமா ஆமா அதே போல எங்க வீட்டுல எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் நாங்க 2 பேர் பிறந்தோம். ஓ உங்க அப்பா அம்மாவுக்கு 2 பேரு. யாரு 2 பொண்ணா? இல்ல என் கூட பிறந்தது எங்க அண்ணங்காரன். ஓ ஆண் ஒண்ணு பெண் ஒன்று பிறந்தீங்க. ஆமா பெரிய சாமர்த்தியமான விஷயம்டா தம்பி. அப்படி 2 பேரும் பிறந்த உடனே எங்க அப்பா அம்மா விட்டுட்டு சின்ன வயசுல செத்து போயிட்டாங்க. சிறு வயதிலே? ஆமா அம்மா சின்ன வயசுல பெத்தவங்களை இருக்கிறது கொடுமையிலும் பெரும் கொடுமையாச்சு. அப்படியே செத்துட்ட உடனே ஆமா எங்க அண்ணன் தான் என்ன எடுத்து கட்டி வளர்த்தான். சரி வளர்த்தான் ஆளாக்கணும். நான் வயசுக்கு வந்தேன். ஆனா வயசுக்கு வந்தேன். ஆமா ஆட ஏகிட்டதுக்கு ஒரு மாப்பிள்ளை பிடிச்சுன்னு போயிருந்தான். கண்டிப்பா எனக்குன்னு ஒரு குடும்பம் ஆயிருக்கும். உண்மைதான். எனக்குன்னு ஒரு 4 பசங்கள் ஆயிருக்கும். சரி நானும் மதிப்பா மரியாதையா நடுத்தெருவுல குடும்பம் பண்ணிருப்பேன். நடு தெருவில் அடி பண்ணுவாங்க. எங்க வீடு நடுத்தெருவில் இருக்குது. நடு வீதியில இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல ஏதாவது குடும்பம் பண்ணுவாங்க. அப்படி சொல்லு. ஆமா அவன் என்ன பண்ண தெரியுமா? என் கூட பிறந்தாங்க அண்ணங்காரன். ஆமா அவன் போய் பொண்ணு கட்டினான் பாரு. ஓ உங்க அண்ணன் அவன் மச்சானுக்கு என்ன கட்டி கொடுத்தான். சொந்த விட்டு போக கூடாதுன்னு உங்க அண்ணன் பார்த்து கட்டி வச்சிருக்கான். ஆமா கட்டி கொடுத்தான். நானும்
நம்பிட்டான். சரி அண்ணன் காட்டுற வழியே போயிடுவோம். சின்ன வயசுல இருந்து வளர்த்தாரு மனம் கோணாத. ஆமா. அவர் காட்டின வழியா போயிடுவோம் அப்படின்னு போனா. அப்படின்னு தாலி கட்டி அவன் வீட்டுக்கு போனான். சரி அவன் வீட்டுக்கு போக பார்த்தா அவனை பத்தி எனக்கு தெரியுது. என்னன்னு அவன் பெரிய குடிகாரன் நடங்குது. குடிகார பையன் அப்படி தலைப்பாட நான் சொல்லி பார்த்தேன். சரி என் பேச்சு அவன் கேட்கல. நான் யோசனை பண்ணேன் என்னன்னு இனி இந்த குடிகார பையன் கிட்ட குடும்பம் நடத்த முடியாது. குடிகாரங்கிட்ட கூத்தியா கல்லங்கிட்ட ஒரு நிமிஷம் கூட நடத்த முடியாது எந்த காலத்திலயும் அப்படின்னு அம்மா ஆமா யோசனை பண்ணி அவன் கட்டா மாதிரி என் கயித்துல ஒரு தாலி கண்டிப்பா அப்படியே கைவிட்டு வெடுக்குன்னு அறுத்து அப்புறம் என்ன பண்ண அவன் கட்டா மாதிரி கயித்துல தாலி அப்படியே கைவிட்டு வெடுக்குன்னு அறுத்து அவன் வீட்டு மாடத்துல வச்சுட்டு இப்ப நான் தனியா குடும்பம் நடத்துறேன். எப்படி என் திறமை கோடி குடும்பம் காரி கண்டு எப்பேற்பட்ட சபையில அவன் நல்லவனோ கெட்டவனோ குடிகாரனோ கூத்திய கொடனோ எல்லாம் உட்காந்து பாக்குறாங்க. அவன் எப்படி இருந்தவனா இருக்க போறான். பக்கத்து வீட்டுக்காரிக்காவது பயந்து கைந்து அக்கம் பக்கம் பார்த்தாவது குடும்பத்தை பண்ணணும். அவன் எப்படியாவது கருதப்படுறான். நம்ம குடும்பத்தை பண்ணணும். இத கௌரவமா நான் தாலி கழித்து மாடத்துல வச்சிருவான்ட்டு பெருமையா சொல்றேன். கரெக்ட் தான். அவன் கூட்டாக்காரன் குடிகாரன் தீர்த்து குடும்பம் பண்ணிருப்பான். சரி அவன் என்ன பண்ற தெரியுமா? காலையில எழுந்திருக்கிறான், கண்ணை தொடக்கிறான், பல்லு விளக்குறான், விளக்குலே தெரியாது. ஆமா அப்படியே தொடச்சு நேரா போறான் கோட்டை கடைக்கு. ஆமா கோட்டை கடைக்கு போய் அப்படியே உட்காந்துக்கிறான். போயிருக்கு கோட்டை வாங்கி குடிக்கிறான். குடும்பம் எங்க இருந்து இறங்கும்? போய்தா பதில் குடிக்கிறான். போதை எட்டு அங்கேயே படுத்துக்கிறான். இவன் போனவன் வருவான்னு நான் ராவெல்லாம் பாய போட்டு எதிர்பார்க்கறதா இருக்குது. வர மாட்டேங்கிறான். அப்புறம் 2 ஆள் படுக்கிற பாயில நான் ஒரு ஆளும் படைக்கு படுத்தான். மனசு எப்படி இருக்கு தம்பி? நான் கூட என்னவோ நினைச்சு மெக்கச்சக்கமா பேசிட்டேன். சரியம்மா சரியம்மா ஐயோ நான் தப்பா பேசுறேன் மன்னிச்சு. குடிகாரன் ஆயிட்டான், நம்ம குடும்பம் நடத்தணுமே சரி அப்படின்னு எங்க அப்பா அம்மா சம்பாரிச்சு சொத்து அதிகம் இல்லையம்மா. ஓஹோ 5 வெள்ளாடு வச்சுக்கிறான். ஓ உங்க எங்க அண்ணன் கிட்ட ஆமா சரி நேரா போனேன். என்ன உன் மச்சான் குடிகாரன் ஆயிட்டான். ஆமா 5 வெள்ளாடு வச்சுன்னுக்கிறேன். அப்பா அம்மா சம்பாரிச்சுதான் சொத்து. அதுல ஏதோ 1-2 என்கிட்ட ஓட்டி விடு அந்த ஆட்டுல. ஆமா ஏதோ அதை வச்சு நான் காலத்தை ஓட்டின்னு போறேன். அதை வச்சாலும் நம்ம குழம்பு பாத்துக்கலாம். ஆமா அப்படின்னு நியாயமா 1 வாரமா நடக்கிறேன். யார் ஒண்ணு கிட்ட? எங்க அண்ணன் கிட்ட. அதுக்கு என்னன்றான், பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் பாகத்தை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல. அவனை என்ன தலை அடிக்கிற? 1996 அம்மா ஆட்சிக்கிற எத்தனை 2வது டைம் 3வது டைம் வராங்க. அப்பயே போட்டாங்க ஆட்சியில பெண்களுக்கு சரி பாகி பங்குன்னு சொல்லிட்டாங்க. இந்த பாகம் கொடுக்காத கம்யூனிட்டி அவனை இட்டு தன்னம் கட்ட வைக்க போயிட்டு வரான் பாத்துக்கலாம். என்ன கத்தி கிடக்குறான்? என்ன 5 ஆடு வச்சுக்கிறேன். அப்பா சம்பாரிச்சது. ஆமா அதுல 1-2 ஆடு ஓட்டி விடு. அதை வச்சு நான் உன்னை என்னைக்கு மாம்பழ பார்த்து கட்டி கொடுத்து எடுத்து போடு தமிழ்நாடு போட்டு கட்டி கொடுத்து அன்னைக்கு எடுத்து கட்டி கொடுத்த கொடுக்க முடியாது. மச்சான் குடிக்காரன் அல்ல வித்து குடிச்சிட்டு போயிட்டான். இந்த ஊர்ல நான் 10 பேர் நான் போய் 10 பேரு பெரிய மச்சான் இட்டுன்னு வந்தேன். உன்னை பஞ்சாயத்துல நிக்க வச்சேன். நான் பாகத்தை எடுத்துட்டு போகல. இது குடிகாரனுக்கு போட்ட முடியாது. சோத்த போட்டு சின்ன பையன் வந்தாங்க. ஒரு வாரமா நடையா நடக்கிறேன். 1 வாரத்துக்கு வந்து சொன்னா எங்க அண்ணன் பாகம் கொடுக்க மாட்டேங்கிறான். எங்க அண்ணன் பாகம் கொடுக்க மாட்டேங்கிறான். ஆமா ஐயா இதானே நீ பயப்படாத. ஊரு பஞ்சாயத்துக்காரன் நாங்க வந்துக்கிறோம். ஊருக்கு நாட்டாரு நானு ஊர் கவுண்டரு நம்ம வாரி நம்பரு. இப்ப கொஞ்ச நாளா பஞ்சாயத்துக்காரர் நீ பயப்படாத. ஒன்னகார எங்க இருக்கிறான்? அது நிக்கிறான் பாரியா. கை கேட்டான் ஒரு வாயில போ தங்கச்சியா? ஆமாடா இது பஞ்சாயத்துக்காரர். கை கேட்டா ஊர் நாட்டாரு. கை கேட்டா ஏய் பயப்படியா? பயப்படியா? 10 பேர் வர. ஏய் பயந்துடா.
நாங்க பெரிய மனுஷன் வந்துக்கிறோம். ஊர்ல பெருமஞ்சாலி சாண்டை குடிச்ச பசங்க வந்துக்கிறாங்க. ஐயா இல்லையா, நீ பஞ்சாயத்துக்காரன், ஏன் சாண்டை குடிச்ச பையன்? தம்பி ஓ, யாரு ஆளு? என் கூட பிறந்த தங்கச்சி. உன் தங்கச்சி தானா? ஆமாங்க. இவன் குளிச்சான வீட்டுக்காரன் ஒரு குளிக்காரன். ஆமா. அவன் கெட்டு வந்துட்டான். ஆ. அவன் சரியில்லை. ஆ. எவ்வளவு உங்ககிட்ட ஒரு 5 விளையாடுக்குது பாரு. ஆமா இருக்குது. அது ஒண்ணு ரெண்டு உங்க பாப்பாண்ட ஓட்டி விடு. எல்லாம் நீங்க பெரிய பஞ்சாயத்து சொல்றீங்க, நான் ஒத்துக்கிறேங்க. குடுக்குறியா இல்ல? கொடுக்குறேங்க. குடிக்கிறான கேளுங்க. கொடுக்குறேங்க. அப்ப குடுக்கலன்னா அவன் ரயில டாட்டா வந்து கைத்து வந்துருவான். சொல்லுங்க. 5 விளையாடுக்குது. ஆமா. அதனால நீ முந்தி போட்டுட்ட. உனக்கு 3 ஆடும் ஆ. ஒரு தங்கச்சி 2 ஆடு பிடிச்சு விட்டுக்கோ. சரிங்க. இல்ல குடுக்குறியா இல்ல? கொடுக்குறேங்க. கொஞ்சம் 2 ஆடு ஒரு நாளுக்கு 3 ஆடு. சரி ஐயா, இந்த நன்றி நான் மறக்கவே மாட்டேன். மறக்காத. என்ன பாப்பா இங்க வா. ஏனம்மா? ஏதோ ஒன்னா பிறந்துட்டோம். ஆமா. செத்தா இன்னடா வாங்கி ஒண்ணும் கிடையாது. மண்ணு தான் தின்னு போகும். ஆமா. இருக்கிற வரைக்கும் ஒத்துமையா கிடந்துட்டோம். ரைட். இனிமேல் நம்ம ஒத்துமை இருக்குமா? ஒத்துமை. சரி. பஞ்சாயத்து வந்தாங்க. என்ன புரியுதா? அவங்களே பிரிச்சு விட்டாங்க பாரு. உனக்கு 3 ஆடும். ஆமா ஆமா. உனக்கு 3 ஆடும். 3 ஆடும். 2 ஆடும். 3 ஆடும். 2 ஆடும். பஞ்சாயத்துக்காரர் வந்தாங்களா? பங்கு பிரிச்சாங்களா? என்ன எப்படி பங்கு பிரிச்சாங்க? ஏமா பஞ்சாயத்துக்கார 10 பேர் வந்தாங்க. சரி. அவங்களே பாத்து பிரிச்சு விட்டு போயிட்டாங்க. சிரிச்ச உடனே சிந்திக்கணும். அவங்களே பாத்து பிரிச்சு விட்டாங்க. சரி. எப்படி பங்கு பிரிச்சாங்க? அதனால பெருமைச்சாங்க. எங்க அண்ணனுக்கு 3 ஆடும், எனக்கு 2 ஆடும். 2 ஆடும் 3 ஆடும். உனக்கு 2 ஆடு, உனக்கு 3 ஆடாடா? 3 ஆடும். காரிமிட்ட கந்தரா அவரும் அப்படிதான் பேச, நீ அப்படிதான். ஆனா பஞ்சாயத்துக்கார பிரிச்சு விட்டாங்க. நான் என்ன பண்றேன்? எங்க அண்ணனுக்கு 3 ஆடும், எனக்கு 2 ஆடும். 3 ஆடும். உனக்கு 2 ஆடு, அவருக்கு 3 ஆடு. காரிமிட்ட கந்தரு அதானா அப்படின்னு விளக்கமா சொல்லி ஆண்டி அப்படி ஆடு விடு. அதோட விடு. 2 ஆடு, அவருக்கு 3 ஆடு. என்ன ஒண்ணு என்ன கொஞ்சம் வாரம் வஞ்சிரியா பிரிச்சு போயிட்டாங்க. அம்மாதான் நல்லா பங்கு பிடிச்சாங்க. கொஞ்சம் ஓரம் வஞ்சனா பாரு. அப்புறம் என்ன? எங்க அண்ணனுக்கு 3 கேட்டா ஆடு, எனக்கு 2 போட்டா ஆடு. பாப்பா விட்டு போயிட்டாங்க. பாப்பா. ஓ அம்மா, ஏன்னா என் ஆடு வந்தா உன் ஆட்டை பயிராக்கும். ஏதோ எங்க அதை ஊர் சிரிக்குது. சரி. உங்க அதை எங்க சிரிக்குதோ? சிரிக்க வேண்டிய நேரத்துல கறி சிரிக்குன்னா சிரிச்சு தானே ஆகணும். கேட்டாதானே தெரியும். ஆமா. சொல்லி அம்மா அம்மா ஆகட்டும். எம்மாடி எம்மா இத வீட்டார்த்து கிட வேண்டாம். இல்ல பசங்களா இனிமேல் பேச நிக்கமா. 10 பசங்களை அப்படி ஒப்பா நிக்க வச்சு ஒண்ணு கூட்டனா வெள்ளத்துல போய் விடுவோம். அப்ப இருக்கிற பசங்க பயப்படுவோம். கண்டிப்பா கண்டிப்பா.